ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடாச்சார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. எண்ணப்பன் எனக்காய் இகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப் பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பாரில்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய திவதேசத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உத்யத்கோட்டி திவாகரேந்து சுபகம் பீதாம்பராலங்கிருதம் நானாபூஷணபூஷிதம் நவகனஸ்யாமம் பிரசன்னானனம் லாவண்யாம்புநிதிம் நிரஸ்தலவனம் ஸ்ரீசங்கசக்ராஞ்சிதம் ஸ்ரீவைகுண்டபுராதிபம் சுபதரும் பூம்யாஹ பதிம் சம்ஸ்ரயே. மார்க்கண்டேய மகாதபஸ்பலதயா வைகுண்டபுர்யாம் புரா சஞ்சாதா பரிணீய தத்புரபதிம் த்யக்த்வா ரசம் சைந்தவம் பக்தானாம் அபயப்பிரதான நிரதா புல்லாரவிந்தே க்ஷணா ஸ்தேயம் புஷ்யது மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. எம்பெருமான் உப்பிலியப்பன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே துளசி தேவியானவள் இங்க வந்து தபஸ் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் துளசி தபஸ் பண்ணினா அப்படின்னா, பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவியை போல எம்பெருமானுடைய திருமார்பிலே இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தபஸ் பண்ணினாள். அவளுடையதான வரத்தை எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்திலே உப்பிலியப்பனாக பூமிநாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிற போது நிறைவேற்றுவதாக அவளிடத்திலே அறிவித்திருந்தான். அதனால் அவள் பிராட்டி எப்போ நம் அடியிலே குழந்தையாக வந்து தோன்றுவாள், எப்பொழுது அவளுக்கு திருமண பருவம் வரும், எம்பெருமான் எப்போது அவளை வந்து கரம் பற்றுவான், எப்போது பூமிநாச்சியார் உப்பிலியப்பன் இவர்களுடையதான விவாக மகோத்சவம் நடக்கும், எப்போ நமக்கு எம்பெருமானுடைய திருமார்பிலே இடம் கிடைக்கும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தா துளசி. அந்த துளசி செடியின் அடியிலே தான் பிராட்டி பூமிநாச்சியார் என்கிற பெயரிலே 2 வயது குழந்தையா ஆவிர்வவித்து பெருமாளை திருமணம் பண்ணிக் கொள்கிறாள். அப்போ ஒப்பிலியப்பன் எம்பெருமான் பூமிநாச்சியார் இவாளுக்கு ஐப்பசி மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு கல்யாணம் நடந்தது. அந்த சமயத்திலே பூமிநாச்சியாரானவள் அங்கே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற துளசி தேவி துளசி செடி ரூபமா இருந்திருக்காளே, அந்த துளசி செடியிலிருந்து கிரகித்த துளசி தலங்களை கொண்டு ஒரு மாலை தொடுத்து அந்த துளசி மாலையை ஒப்பிலியப்பனுடைய திருமார்பிலே அணிவித்து அவனை திருமணம் பண்ணிக் கொள்கிறாள். இப்படி பூமிநாச்சியார் என்கிற பெயரை உடைய லட்சுமி தேவியாலே இந்த துளசி தேவியானவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே இடம் பிடித்தாள். அது முதல்ல எம்பெருமான போது பூமிநாச்சியார், மார்க்கண்டேயர், பிரம்மாதி தேவர்கள், கருடன் இவா எல்லார் முன்னிலையிலையும் ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த துளசியானவள் பூமிநாச்சியார் இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, மார்க்கண்டேய மகரிஷி இங்க வந்து தபஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து துளசி செடியா இருந்துட்டு என்னை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஆசைப்பட்டது போல என்னுடைய மார்பிலே மட்டுமல்ல, என்னுடைய சரீரம் முழுக்க அவளுக்கு இடம் உண்டு. எவன் ஒருத்தன் என்னை துளசி தலங்களாலே ஆராதிக்கிறானோ அவன் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று அவனுடைய இஷ்டங்களை எல்லாம் நிறைவேற பெறுவான். அவனுக்கு பக்தி ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். அவனுடைய பாவம் பெருமளவிலே போய் அவனுக்கு வைகுண்டம் கிடைக்கும். அதனாலே என்னுடைய ஆராதனம் துளசி இல்லாமல் நடைபெறக்கூடாது. என் உடம்புல துளசியானது இடம் பெறுவதை நான் விரும்புகிறேன். எனக்கு துளசியை திருவடிகளில் தலங்களாக இட்டு அர்ச்சனை பண்ணுவதோ அல்லது சரமாக மாலையாக தொடுத்து என்னுடைய மார்பிலே என்னுடைய கழுத்திலே சமர்ப்பித்து என்னை சந்தோஷப்படுத்துவதோ எனக்கு மிகவும் பிடித்த காரியம் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதுல இருந்து எம்பெருமானுக்கு துளசி இல்லாமல் ஆராதனம் இல்லை. துளசி மாலையை சாத்தாத நாள் கிடையாது. குறிப்பா பெருமாள் வாசன திரவியங்களை எல்லாம் கொண்டு திருமஞ்சனம் கண்டருளுகிற காலத்திலே எப்படியானா பெருமாள் சந்தனம் இதையெல்லாம் பயன்படுத்தி தீர்த்தமாடி அந்த வாசனையோடு கூட அதை அனுபவிக்கிறானோ அந்த திருமஞ்சனத்தை, அதுபோலவே துளசி சரங்களையும் எம்பெருமான் திருமஞ்சன சமயத்திலே சாற்றிக் கொள்கிறான். துளசி மாலையை சாத்துகிறான். தோளினை மேலும் தாளினை மேலும் நன் மார்பின் மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார்.
பெருமாள் அப்படி துளசி தலத்தை துளசி மாலையை சாத்திண்டு நின்னானா பெருமாளுடைய திருமுடி, பெருமாள் தலையில துளசி சம்பந்தம் இருக்கிறது, பெருமாளுடைய தோள்கள்ல துளசி இடம்பெற்றிருக்கிறாள், பெருமாளுடைய மார்பிலே துளசி மாலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறாள், பெருமாளுடைய திருவடிகள்ல அர்ச்சகர் சமர்ப்பித்த துளசியானது அப்படி அர்ச்சனை பண்ணின புஷ்பமாக கிடைக்கிறது. இப்படி எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க துளசியனுடைய சம்பந்தம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது துளசி தேவியானவள் ஆசைப்பட்ட வரம். பெருமாள் எப்பயுமே பிரார்த்திக்கிறதுக்கு மேலேயே கொடுப்பார். இவ மார்பிள் இடம் பிடிக்கணும்னு கேட்டா, லட்சுமி தேவி இவன் மார்பிள் இடம் பிடிச்சிருக்காளே அவளுக்கு சமானமான இடம் பிடிக்கணும்னு கேட்டா, அவ பெரிய பிராட்டியார் ஈஸ்வரி, அவளுக்கு மட்டுமே இடம் உண்டு எம்பெருமானுடையதான வக்ஷஸ்தலத்திலே. அவளே பூமி தேவியாகவும் நீலா தேவியாகவும் அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு அனுகுணமா இருக்கா, எம்பெருமானுக்கு ஒத்தாசையா இருந்துருக்கா. இப்பேற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கிற போது அந்த சர்வேஸ்வரியான லட்சுமி தேவிக்கு சமானமாக துளசி தேவியையும் பக்ஷஸ்தலத்துல எழுந்தருளை பண்ணிக்கொள்ளலாமோ? ஆகையினாலே எம்பெருமான் நீ ஆசைப்பட்டதும் நடக்கும், அதே சமயத்துல ஈஸ்வரியான அவளிடம் அவளுக்குத்தான். ஆகையினால என்னுடைய திருமேனியிலே உனக்கு எப்போதும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லக்கூடியதான வரத்தை கொடுத்தான். இன்னைக்கும் வெறும் ஜலத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் துளசி தலம் இல்லாமல் சமர்ப்பிக்கிறது இல்லை. வெறும் சுத்தான்னம் வெள்ள சாதத்தை பெருமாளுக்கு கண்டருள பண்ணினாலும் துளசி இடாமல் கண்டருள பண்ணுவதில்லை. ஒரு அர்ச்சனையோ திருவாராதனமோ திருமஞ்சனமோ எதுவாக இருந்தாலும் சரி துளசி சம்பந்தம் இல்லாமல் பெருமாளுக்கு எதையும் பண்ணுவதில்லை. வாராயின முளையால் இவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வனன்னோ இது தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னு திருவிருத்தத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். துளசிய பெருமாள் ரொம்ப உகக்கிறான். துளசியினால பெருமாள் ஆராதிக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமி எனக்கு துளசி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல, நான் என்ன பண்றதுன்னா காய்ந்த துளசி இருக்கே சருகு நன்னா இருக்கிற துளசிய அப்படி சுத்தமா அலசி அலம்பி வெயில்ல உலர்த்தி நிழல்ல உலர்த்தி அந்த சருக பெருமாள் பேர்ல சமர்ப்பிங்க. அதுவும் கிடைக்கல, வச்சுட்டு இருந்தேன் தீந்து போயிடுத்து, என்ன பண்றது? பட்டு போன துளசி செடி இருக்கணும், அந்த செடியினுடையதான குச்சி, துளசி செடியினுடைய குச்சி இருக்கு பாருங்க, அதையாவது கொண்டு பெருமாள் பேர்ல சமர்ப்பிங்க. அதுவும் கிடைக்கல சுவாமி, நன்னா வெயில்ல உழந்து அப்படி ஒண்ணுமில்லாத போயிடுத்துன்னா, மேல வெயில் படுறதுனால உழந்து போயிடுத்து ஒண்ணுமில்லாத போயிடுத்து, மண்ணுக்கு கீழே அதனுடைய வேர் நன்னா இருக்குமே, அந்த துளசி செடி அப்படியே தோண்டி எடுத்தீங்களான்னா கீழே வேர் இருக்கும், அந்த வேரை கொண்டு பெருமாள் பேர்ல போடுங்க. அந்த வேரம் கிடைக்கல சுவாமி, மொத்தமா போயிடுத்து, கவலைப்படாதங்க. துளசி செடி இருந்ததோன்னு மண்ணு, அந்த துளசி செடியினுடைய வேர் சம்பந்தப்பட்ட மண் இருக்கிறதே அதுக்கும் துளசியினுடைய மனம் இருக்கும், அந்த மண்ணை கொண்டு பெருமாள் பேர்ல போடுங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பார்க்கணும். கொண்டு வீசுமினேன்ற அழ்வர் பயபக்தியோடு கூட பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பியுங்கோ அர்ப்பணியுங்கோள் அப்படின்னு சொல்லல, கொண்டு வீசுமினே. பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த வஸ்துவா இருக்கிறபடினால பவ்யமா சமர்ப்பிச்சாதான் இல்ல துளசிய. துளசியோ துளசி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், துளசி செடி இருந்த இடத்தினுடைய மண்ணாக இருந்தாலும் பெருமாள் பேர்ல வீசினாலும் பெருமாள் அதை ஏற்றுக்கொள்கிறான். அத்தனை பிரீத்தி பெருமாளுக்கு. இப்பேற்பட்ட உத்தமமான ஸ்தானத்தை துளசியானவள் இந்த ஒப்பிலியப்பன் பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த மார்க்கண்டேய கஷேத்திரத்திலே அடைந்தால், அதனால அவளுக்கு அவளுடையதான இஷ்டம் நிறைவேறப்பெற்றது. அதுல இருந்து துளசிவனம் என்கிற பெயரும் இந்த திவதேசத்திற்கு கிடைத்தது. இப்போ இந்த ஒப்புளியப்பன் கோயில்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே ஓடக்கூடியதான புண்ணிய தீர்த்தங்களினுடையதான பிரபாவம். இங்க நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, புஷ்கரணிகள் உண்டு, நதிகள் உண்டு. எல்லாத்தை விட வசந்த தீர்த்தமாக இந்த திவதேசத்திலே விளங்குவது அகோராத்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடியதான புண்ணிய தீர்த்தம். அகோராத்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திற்கு பகலிரா பொய்கை அப்படின்னு தமிழ்ல பெயர். அகஸ் அப்படின்னா பகல், ராத்திரின்னா இரவு. அகோராத்திரம் அப்படின்னா பகல் ராத்திரி வித்தியாசம் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் தீர்த்தமாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருமை படைத்ததான புஷ்கரணி. இந்த புஷ்கரணி திருவிண்ணகரப்பனுடைய கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடியது. இதனுடைய பிரபாவத்தை பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே தேவசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவன் 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி 6 வேத அங்கங்களிலும் கரை கண்டவனா, மகாஜ்ஞானியா, உத்தமமான பிராமணனா அவனுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் பரத்வாஜ மகரிஷியனுடைய வம்சத்திலே பிறந்தவன், பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன்.
அவனுக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாதுன்னு சொல்லும்படியா மகா பண்டிதனாக விளங்கியவன். அவன் ஒரு சமயம் அப்படி ஒரு நந்தவனத்திலே போய்கொண்டிருந்த போது அங்கே புஷ்பத்தை கொய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவள் மேல காதல் வசப்பட்டு அவளுடைய சம்பந்தம் இல்லாமலேயே அவளோடு தப்பு பண்ணிவிட்டான். கடைசியில் அவர் யாருன்னு பார்த்தா ஜெய்மினி மகரிஷின்னு சொல்லக்கூடிய மகரிஷியினுடைய பெண்ணவோ, கல்யாணமாகாத கன்னிப்பெண். அவள் தந்தையினுடையதான கட்டுப்பாட்டிலே வனத்திலே வளர்ந்து கொண்டு வந்த போது அவள் அனுமதி இல்லாமல் பலாத்காரமாக அவளை புணர்ந்து விட்டான். அதனால அவனுக்கு இந்த சாபம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பெண்ணானவள் சாதாரணமா மன நிம்மதியோடு கூட அப்பா பண்ணக்கூடிய ஆராதனத்திற்கும் பூஜைக்கும் தகுந்த புஷ்பங்களை கிரகித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்துல அவளுக்கு அதிர்ச்சியாக இப்படி ஒரு காரியம் நடந்தபடியினாலே அவளால் அதை ஜீர்ணித்துக் கொள்ள முடியல. அங்கே இருந்து அப்படி கூக்குரலிட்டு ஓன்னு கத்தின்னு அலறினான். அப்பா அப்படின்னு கத்தி அப்பா இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வந்தா. பதறிண்டே வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். அந்த இடத்துல இந்த பிராமணன் தேவசர்மாவும் நின்றுட்டு இருந்தான். இவ சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்தது தெரிஞ்சுண்டு மகா கோபிஷ்டரா, எந்த ஒரு தகப்பனுக்குத்தான் தன்னுடைய பெண் ஒரு பாவமும் அறியாத கன்னிப்பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா கோபம் வராது? இவர் மகரிஷி தபஸ்வி வேற. இந்த மகானானவர் தன் பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த அவநிலையை பார்த்து கடுமையான கோபத்தோடைய கூட தன் பெண்ணின் இந்த அவநிலைக்கு காரணமான அந்த தேவசர்மாவை சபிச்சுடுறார். என்னன்னு சபிக்கிறார் அப்படின்னா, கிரௌஞ்ச பக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றில் பறவையாக போக கடவாயின்னு சபிச்சுட்டார். இந்த கிரௌஞ்ச பக்ஷின்னு சொல்லக்கூடியது எப்போதும் ஜோடியோடையே வாழும், தனியா வாழாது. ஆணோ பெண்ணோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செத்து போயிட்டா அந்த துக்கம் தாளாமல் அடுத்த க்ஷணம் இன்னொன்னு செத்து போயிடும், தனியா வாழாது. அதனால எப்போது ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் இல்லாமல் அவளை வற்புறுத்தி அவளை நாசமாக்கினாயோ, அவளை கொடுமைப்படுத்தினாயோ, அவளை கதற வைத்தாயோ, அப்போதே துணை இல்லை என்றால் பிரிந்து விடக்கூடிய அந்த அல்பமான கிரௌஞ்ச பட்சியாக நீ பிறப்பாயின்னு சபிச்சுட்டார். தேவசர்மா நடுங்கி போயிட்டான். சுவாமி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, ஏதோ ஆசையில நான் தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் தப்பு தான். உங்களுடைய சாபத்தை கேட்ட உடனே தான் எனக்கு புத்தி வருது. என்னை இந்த மகா பாவத்திலேருந்து மன்னிச்சுடுங்கோ, நான் பண்ணது தப்பு, எனக்கு இந்த பாவத்திலேருந்து சாப விமோசனம் கொடுங்கோ அப்படின்னு அவர் சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தான். காலில் விழுந்து சரணாகதி பண்ணவா யாரா இருந்தாலும் அவளுக்கு இறங்கணும், அவளுக்கு உதவணும் அப்படின்றது சாஸ்திரமானபடினாலே, நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ரிஷி ஜெய்மினி. ஆகையினாலே அவர் அவன் மேல கொஞ்சம் இரக்கத்தோட கூட அவன் பண்ண சரணாகதியை மதித்து, நீ கவலைப்படாதே, நீ என் காலை பிடிச்சி சரணாகதி பண்ணியிருக்க, அதனால உனக்கு நான் சாப விமோச்சனத்துக்கான வழியை சொல்றேன். அதே சமயத்திலே தப்பு பண்ணவா யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால நீ பண்ண தப்புக்கு என்னுடைய சாபத்தின்படி நீ கிரௌஞ்ச பக்ஷியா பிறக்கிறது மாத்த முடியாது. அப்படி நீ பிறக்கிற போது உன் துணையுடன் சந்தோஷமாக வாழாமல் ஒரு பெண்ணின் சம்பந்தம் இல்லாமல் அவளை துணையாக்கி கொண்டாயோ இல்லையோ, அதனால துணை இல்லாமல் அந்த சோகத்தோடையே கூட நீ சித்தபிரம பிடிச்சது போல மனநோயோடு கூட ஆரோக்கியம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டும் அப்படின்னு அந்த சாபத்தை கொடுத்துட்டு மன்னிச்சுடுங்கன்னு காலில் விழுந்தானே. அதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார். நீ கிரௌஞ்ச பக்ஷியாக அவஸ்தப்பட்டு கொண்டு திரிகிற நாள்ல மார்க்கண்டேய கஷேத்திரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான உத்தமமான ஒரு பொய்கை, அகோராத்திர புஷ்கரணி என்ற பெயருடைய பொய்கையிலே, அந்த பொய்கையினுடைய கரையிலே, அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிரு. ஒரு மரத்தோட கிளையை பிடிச்சு தொங்கின்று. கிட்டத்தட்ட உனக்கு நீ பண்ண தப்புக்கு பிராயசித்தமான தபஸ் போல அது. மரக்கிளையில போய் உட்கார்ந்துருன்னு சொல்லல, மரக்கிளையில போய் தொங்கின்று. ஒரு பறவையானது அதன் இயல்புபடி அமர்ந்து கொண்டிருக்கிற போதுதான் அதுக்கு இயல்பா இருக்கும், எந்த விதமான ஒரு கஷ்டமும் தெரியாது. தன்னை வருத்தி கொண்டு தொங்கி கிடந்த போது தான் எத்தனை தப்பு பண்ணினதுனால இந்த நிலைமை அப்படின்னு அது தன்னுடைய பாவத்தை நொந்து அதுக்காக வருந்தும். அந்த சாஸ்திரத்திற்காக தொங்கின்று. அப்படி நீ தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில நல்ல புயல் காத்து வீசும். அந்த புயல் காத்தினுடையதான வேகம் தாங்க முடியாம நீ உட்கார்ந்து இருக்கிற மரக்கிளையானதோ இல்ல அந்த மரமோ அப்படியே முறிந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணியிலே விழும். அப்போது அந்த புஷ்கரணியினுடைய ஜலம் உன் பேர்ல படும். அந்த பவித்திரமான புண்ணிய தீர்த்தம் உன் மேல பட்ட போது உன்னுடைய சாபம் நீங்கி
நீ கரை சேருவாய் அப்படின்னு சாப விமோச்சனத்தை கொடுத்தார். அடுத்த க்ஷணம் இந்த தேவசர்மா கிரௌஞ்சபக்ஷியா போயிட்டான். அவன் பல இடங்களுக்கு அப்படி சுத்தி பறந்து தெரிஞ்சுட்டு இருந்துட்டு தகுந்த சமயத்திற்கு திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திற்கு ஒப்புளியப்பன் கோயிலுக்கு வந்தான். வந்து அகோராத்திர புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டு சில நாள் இருந்தான். சில நாள் அப்படியே அவன் வருத்தப்பட்டு எத்தனை நாள் இப்படி தொங்கிண்டே இருக்கிறது, இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியலையேன்னு அப்படியே கண்கள்ல ஜலத்தை சிந்தி அழற போது ஒரு கொடும் புயல், பெரும் புயல் வீசித்து. அந்த பெரும் புயல் நள்ளிரவு, நல்லா ராத்திரி 12 மணி சமயத்துக்கு வீசுறது புயல். அப்படி புயல் வீசுகிற சமயத்துல இருட்டு, வெளிச்சம் தெரியல, ஒன்னும் தெரியல, என்ன நடக்கிறது, எதனால இது மாதிரி ஆறுதுன்னு ஒன்னும் புரியல இந்த பறவைக்கு. அந்த புயலினுடைய வேகம் தாங்க முடியாமல் அது தொங்கின்ற இருந்த மரக்கிளை அப்படியே முறிந்து பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல விழுந்தது. விழுந்த உடனே அதை புடிச்சுட்டு தொங்கின்ற இருந்த இந்த பறவையும் அந்த ஜலத்துல விழுந்தது. இந்த பறவையானது அந்த ஜலத்தினுடைய சம்பந்தத்தை அடைந்தவுடன், அகோராத்திர புஷ்கரணியினுடைய தீர்த்தம் இந்த பறவை மேல பட்டவுடன் இதனுடையதான சாபம் நீங்கிடுத்து. ஒரு க்ஷணத்துல இது கிரௌஞ்ச பட்சியாக இருந்த அந்த பறவை உருவம் மறைந்து பழையபடி தேவசர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணனாக மாறிக்கொண்டு தன் தவறை உணர்ந்து அப்படியே தன் உடம்ப பாக்குறது. இத்தனை நாள் பறவையா இருந்திருந்த நமக்கு ஜெய்மினி மகர்ஷி சொன்னபடி இந்த உத்தமமான அகோராத்திர புஷ்கரணியினுடைய சம்பந்தத்தினாலே நம்முடைய பாவம் போய் நமக்கு விமோச்சனம் ஏற்பட்டு நம்முடைய சரீரமும் பழையபடியா பிராமண சரீரமா மாறிடுத்து, நான் மனுஷனா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒப்பிலியப்பன் எம்பெருமான சன்னதிக்குள்ள போய் சேவிக்கிறான், பிரதட்சிணம் பண்றான், பெருமாளை எல்லாம் சேவிச்சு அனுகிரகம் வாங்கிக்கிறான். அடுத்த க்ஷணம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு விமானம் அந்த இடத்துக்கு வர்றது. விஷ்ணு தூதா அதுல வரா. வந்து இந்த தேவசர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணனை வணங்கி அந்த விமானத்துல ஏற்றிண்டு ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் தேவலோகத்திலேருந்து ஒரு விமானம் அங்க இறங்குறது. அந்த விமானத்திலே ஜல தேவதை, நீருக்கு தேவதையான வருணன் இருக்கானே, வருணதேவன், அவனுடைய தூதர்கள், அவனிடத்துல வேலை பண்ணக்கூடியவா கைங்கரியப்பரா, அவ ஒரு 2 பேர் அந்த விமானத்துல இறங்குறா. இறங்கி விஷ்ணு தூதால பார்த்து, இவன் மகா பாபி, இவனுக்கு தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக நாங்க இவனை அழிச்சுண்டு போக சொல்லி வருணனுடையதான ஆக்ஞை, அதனால நீங்க இவனை அழிச்சுண்டு போகாதீங்கோ, விஷ்ணு தூதா ஸ்ரீவைகுண்டத்துக்கு விமானத்துல அழிச்சுண்டு போற அளவுக்கெல்லாம் இவன் ஒன்னும் மகான் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதிடுறா. என்ன காரணம் அப்படின்னு அந்த விஷ்ணு தூதா கேட்கிறா. அப்போ இந்த வருணனுடைய சேவக்கா 2 பேரும் இந்த தேவசர்மாவை பார்த்து சொல்றா, ஹே பிராமணா, ராத்திரியில ஒரு ஜாமத்துக்கு அப்புறமா தீர்த்தாமாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அகாலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது, ராத்திரியில ஸ்நானம் பண்ணக்கூடாது, பண்ணினா பாவம்னு தெரியும். அதை விட பெரிய பாவம் புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ராத்திரி ஒரு ஜாமத்துக்கு மேல தீர்த்தாமாடுறது. சாதாரணமா ஆத்துல இருக்கிற தீர்த்தாமாடினாலே பாவம். புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடுறது, ராத்திரி ஒரு ஜாமம்னு சொல்லக்கூடியது அந்த ஜல தேவதைகள்லாம் நன்னா தூங்கிட்டு இருக்கிற சமயம். அந்த சமயத்துல போய் நீ புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடி அதுகளையும் தொல்லை பண்ணிவிட்ட. அதனால பண்ணக்கூடாத கொடிய பாவத்தை நீ பண்ணினாய். அதுக்காக ஜல சம்பந்தப்பட்ட பாவத்தை பண்ணினதுனால உன்னை தண்டிக்க சொல்லி வருணனுடையதான நியமனம். உடனே உன்னை தண்டிக்கிறதுக்காக அழிச்சுட்டு வர சொன்னார், நீ எங்களோட தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வருணனுடைய சேவக்கா இவனை பார்த்து சொல்றா. விஷ்ணு தூதா சொல்றா, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்தவா, ஏ வருண தூதர்களே, உங்களுக்கு தர்மம் தெரிந்திருக்கிறதே ஒழிய சூக்ஷ்ம தர்மம் தெரியல, சாமானிய தர்மம் தெரிந்திருக்கிறதே ஒழிய விசேஷ தர்மம் தெரியல. புண்ணிய தீர்த்தங்கள்ல அகாலத்தில் குறிப்பா ராத்திரி ஒரு ஜாமத்துக்கு மேல தீர்த்தாமாடினா மகா பாவம்னு சொல்றது சாஸ்திர சொல்றக்கூடிய விஷயம்தான், சாஸ்திர சம்பந்தமான விஷயம்தான். ஆனால் இந்த அகோராத்திர புஷ்கரணியினுடைய பேரே இதனுடைய பிரபாவத்தை சொல்றது. ராத்திரி பகல் பேதம் இல்லாமல் தீர்த்தமாடக்கூடிய புஷ்கரணி அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி பகல் பேதம் இல்லாம தீர்த்தமாடலாம்னு அர்த்தம். இந்த புஷ்கரணியிலே இவன் தீர்த்தமாடியதற்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வருணன் சொன்னதே ஆச்சரியமா இருக்கு. அதை நம்பி நீங்க அழிச்சுண்டு வரதுக்காக வந்தங்களே, அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. எது எப்படியோ நன்னா தர்மத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு. 2வது, ஜெய்மணி மகர்ஷி கொடுத்த சாப விமோச்சனத்தின்படி இவன் இதை பண்ணியிருக்கான். அதனால பாகவதனான ரிஷியினுடைய வாக்க நிறைவேற்றுறதும் பெருமாளுடையதான கட்டளை. இன்னொன்னும், எம்பெருமானுடைய கஷேத்திரத்துல அவன் திருவடிவாரத்துல அவன் சன்னதிக்குள்ள இருக்கிற அவனுடையதான தீர்த்தத்தில் இவன் போயிருக்கான்.
அப்படி இருக்கிறச்ச அவனுக்கு வைகுண்டம் தானே கிடைக்கும். சொர்க்கமோ நரகமோ மற்ற லோகங்களோ எப்படி சம்பவிக்கும்? எப்படி இருந்தாலும் நீங்க வந்ததே தப்பு. அதனால இந்த புஷ்கரணியினுடைய பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க மூலமா லோகத்துக்கும் சொல்லுகிறேன். ராத்திரி பகல் பேதம் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடலாம். நாங்க சொன்ன இந்த விஷயத்த வருணனிடத்துல போய் சொல்லி அவள்லாம் இப்படி சொல்றா, இந்த தீர்த்தத்துக்கு இப்படி ஒரு பெருமை உண்டா அப்படின்னு வருணனையே கேளுங்க. அவன் மறந்துட்டானா என்னன்னு தெரியல, அவனே அவன் வாயால சொல்லுவான் அப்படின்னு வருண தூதால அங்க இருந்து விஷ்ணு தூதா அனுப்பிட்டா. அனுப்பி இந்த தேவசர்மாவை வைகுண்டத்தை விஷயம் போயிட்டா. அதுல இருந்து யாருக்கும் தெரியாமல் இருந்த இந்த தீர்த்தத்தினுடையதான பெயர் அகோராத்திர புஷ்கரணி அப்படின்னு லோகத்திலே பிரசித்தமாக விளங்கியது. அந்த புஷ்கரணியினுடைய மேற்கு கரையிலே இருக்கக்கூடியதான ஒரு துளசி செடியினுடைய அருகில்தான் மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணினார். அந்த துளசி செடியின் கீழேதான் பூமி பிராட்டி ஒரு குழந்தையாக வந்து தோன்றினாள். அதனால அந்த புஷ்கரணியினுடைய மேற்கு பாகத்திலே துளசி வனத்திலே எவன் ஒருத்தன் திருவஷ்டாட்சர மந்திர ஜபம் பண்ணி, அதாவது அகோராத்திர புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணி அதன் கரையில் துளசி செடியின் அருகில் அமர்ந்து கொண்டு திருவஷ்டாட்சர மந்திர ஜபத்தை பண்ணி அன்னதானம், தாம்பூலம், தட்சிணை இவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கிறானோ அவன் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று ஸ்ரீவைகுண்டத்தை அடைவான். செவ்வாய்க்கிழமைகள், வெள்ளிக்கிழமைகள், சனிக்கிழமைகள், சிரவண நட்சத்திரம், அவாவா பிறந்த நட்சத்திரம், இந்த நாள்கள்ல இந்த அகோராத்திர புஷ்கரணியில தீர்த்தாமாடி ஒப்பிலியப்பன் எம்பெருமான சேவிக்கிறவன் நிச்சயம் மோட்சம் போவான் அப்படின்னு பிரதானமான அகோராத்திர புஷ்கரணியினுடைய பெருமை சொல்லப்பட்டது. இதுக்கு மேல இன்னும் சில புஷ்கரணிகள் கோவிலுக்கு வெளியில உண்டுன்னு பார்த்தோம். அதுல ஒன்னும் ஸ்டாருங்க தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். இது கோவிலுக்கு தென்மேற்கு திசையிலே இருக்கக்கூடியது. இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை என்னன்னா, ஷாருங்க தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை நினைத்த மாத்திரத்தில் நினைக்கிறவர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களுக்கு வசந்த கதியை தரக்கூடியது. அதனால நினைக்கிறச்சேயே வசந்த பலன் தரும்னு சொன்னா அதுல தீர்த்தாமாடினா கிடைக்கக்கூடிய பலன்களையும் கேட்க வேண்டுமோ? அவசியம் அதுல போய் தீர்த்தாமாடலாம். சக்கரவர்த்தி திருமகனாலே சிருஷ்டிக்கப்பட்ட தனுஷ்கோடி தீர்த்தத்தை காட்டிலும் கோடி மடங்கு பெருமையுடைய தீர்த்தம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் இந்த தீர்த்தத்தை வர்ணிக்கிறது. அதுக்கு மேல சூரிய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. இப்போ சொன்ன ஷாருங்க தீர்த்தத்துக்கு வடக்கு பக்கத்தில் இந்த சூரிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புண்ணிய புஷ்கரணி இருக்கிறது. அந்த சூரிய தீர்த்தத்தை பற்றி வாயாலே சொன்னாலும், யாரோ சொல்ல காதாலே கேட்டாலும் அல்லது நினைத்து கொண்டாலும் கூட அவளுக்கு நல்ல கதி கிடைப்பது நிச்சயம். முன்னொரு காலத்தில் ருத்ரன் பிரம்மாவினுடைய தலையை கிள்ளி எறிந்த போது அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினான். அப்போதெல்லாம் நீங்காத பாவம் மார்க்கண்டேய கஷேத்திரமான இந்த திருவிண்ணகரிலே வந்து அகோராத்திர புஷ்கரணியிலே தீர்த்தமாடி இந்த ஸ்ரீனிவாசன் எம்பெருமானை சேவித்த போது ருத்ரனுடையதான பாவம் போய் அவனுக்கு தேஜஸும் கிடைத்தது. அதனால் சந்தோஷப்பட்ட ருத்ரன் எம்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சூரிய புஷ்கரணியினுடைய கரையிலே அமர்ந்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை நோக்கி இன்னைக்கும் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். முன்னொரு காலத்துல சூரியன் நேர வந்து இந்த சூரிய தீர்த்தத்தினுடைய படித்துறை இதெல்லாம் இடிஞ்சு போயிருந்தது. சுவரு, படித்துறை இதெல்லாம் இடிஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் பழுது பார்த்து செப்பனிட்டான். செப்பனிட்டுட்டு அதுல தீர்த்தாமாடி உப்பிலியப்பன் எம்பெருமானை சேவித்துட்டு போனான். அதனால சூரியன் கைங்கரியம் பண்ணின தீர்த்தமானபடியினாலே சூரிய தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு பேர் வந்தது. இன்னொரு காலத்தில் ருத்ரனானவன் தக்ஷனுடைய தலை கிள்ளி கொன்ற பாவம் போக ஒரு கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த சூரிய தீர்த்தத்திலே வந்து தக்ஷனை கொன்ற தன்னுடைய ஆயுதத்தையும் அலம்பி இதுல தீர்த்தமாடி அந்த பாவம் நீங்க பெற்றார். அதனால எல்லா தேவர்களும் இந்த தீர்த்தத்துக்கு நித்தியம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த தீர்த்தத்திலே கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமையிலே தீர்த்தமாடுபவன் மோட்சம் போவான். ஆனால் ஒன்னும், இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு இந்த க்ஷேத்ராதீசனான ஸ்ரீனிவாசனை சேவிக்காமல் போபவன் கொடிய நரகத்துக்கு போவான்னு சொல்றது புராணம். தீர்த்தத்துல தீர்த்தமாடி ஒப்புளியப்பனை சேவிச்சுட்டு தான் போனோம், சேவிக்காம போனா அவளுக்கு நரகம்னு சொல்றது. இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, புண்ணிய கஷேத்திரமோ புண்ணிய தீர்த்தமோ எதுவாக இருந்தாலும் அதற்கு அந்த பவித்திரத்தை, அந்த புனித தன்மையை தருவது எம்பெருமான் தான். ஒரு தீர்த்தத்துக்கு எப்படி இத்தனை பெருமை? சாதாரண ஜலம் தானே.
நம்மாத்த கணத்துல இருக்கிற ஜலத்துக்கும் இந்த புஷ்கரணி தீர்த்தத்துக்கும் பார்த்தா ஒன்னும் பெருசா வித்தியாசம் தெரியல. இதே தீர்த்தம் தானே, அது வாட்டர் தானே. ஆனா அதுக்கு என்ன அப்படி பெருமைன்னா பகவானுடைய சம்பந்தம். ஒரு க்ஷேத்திரத்துக்கும் மற்ற ஊர்களுக்கும் என்ன பெருமைன்னா பகவானுடையதான சம்பந்தம். அதனால எந்த எம்பெருமான் இந்த சூரிய தீர்த்தத்திற்கு ஒரு சக்தி விசேஷத்தை ஏற்படுத்தி இதுல தீர்த்தமாடுறவாளுடைய தோஷம் பாவம் எல்லாம் போய் அவளுக்கு நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு அந்தர்யாமியா இருந்துண்டு அனுகிரகிக்கிறானோ அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் இத்தனை பெருமைகளும் பாவ மோச்சனமும் தீர்த்தமாடுறவாளுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணமான அந்த எம்பெருமானை பக்தியோடு சேவிக்காமல் போகலாமோ? ஆகையினாலே எந்த தீர்த்தமாக இருந்தாலும் அந்த தீர்த்தத்திற்கு பகவானுடைய சம்பந்தத்தாலே பாகவதாளுடைய சம்பந்தத்தாலே தான் பெருமை. அதனால சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறது போல தீர்த்தங்கள் எல்லாத்திலையும் உசந்த தீர்த்தம் யாருன்னா எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம். சுவாமி எங்க சாதிக்கிறார், திருவேங்கடமுடையான் தான் திருமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லயே உசந்த தீர்த்தம். தீர்த்தம் என்ன பண்றது? பார்த்தவாளுடைய சாட்டவாளுடைய ஸ்நானம் பண்ணினவாளுடைய பாவத்தை போக்கி அவர்களுக்கு நல்ல கதி கொடுக்கிறது. அதே மாதிரி யார் ஒருத்தன் திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய உத்தமமான தீர்த்தத்தை சேவிக்கிறானோ அதனிடத்துல சரணாகதி பண்றானோ அந்த திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய மகா புண்ணிய தீர்த்தமானது அவனுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி அவனுக்கு மோட்சத்தை தன் திருவடிவாரத்திலேயே அனுகிரகிக்கிறது அப்படின்னு சொல்றார். இது திருமலை திருவேங்கடமுடையானுக்கு மட்டுமல்ல, இந்த திருவிண்ணகரப்பனான திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கும் பொருந்தும், எல்லா எம்பெருமான்களுக்கும் பொருந்தும். ஆக புண்ணிய தீர்த்தம்னு சொன்னா கேவலம் அந்த தீர்த்தத்தினால பெருமை அல்ல, எம்பெருமானாலே பெருமை, அவனை சேவிக்கிறது ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது இங்க நமக்கு பண்ணப்படுகிறதான சூக்ஷ்ம உபதேசம். அடுத்தபடியா இந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் திருவிண்ணகரப்பனுடைய ஆலயத்திற்கு வடகிழக்கிலே இருக்கிறது இந்த குளம். இதிலே முன்னொரு காலம் இந்திரன் அகல்யாதேவியினிடத்திலே பலாத்காரமாக புணர்ந்த பாவம் நீங்குவதற்காக இதிலே சங்கல்பித்துக் கொண்டு தீர்த்தமாடி அந்த பாவம் நீங்க பெற்றான். அதனால அவன் பேர்னால இந்திர தீர்த்தம் என்று இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடுபவன் எல்லா யாகங்களையும் பண்ணின பலனை பெறுகிறான். அடுத்தபடியா பிரம்ம தீர்த்தம். இந்த இந்திர தீர்த்தத்தினுடைய தெற்கு பக்கம் பிரம்ம தீர்த்தம்னு ஒரு குளம் உண்டு. முன்னொரு காலம் பிரம்மா அதிலே தீர்த்தமாடி கொண்டு தபஸ் பண்ணி ஒப்புளியப்பனை சேவிச்சு பிரம்மான்னு சொல்லக்கூடியதான பதம், சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லக்கூடிய பதத்தை பெற்றான். அதனால இதற்கு பிரம்ம தீர்த்தம்னு பெயர் வந்தது. இதுல தீர்த்தமாடுறவன் தான் விரும்பக்கூடிய எல்லா நல்ல பலன்களையும் பெறுவான். அகோராத்திர புஷ்கரணி முதற்கொண்டு இதுவரைக்கும் சொன்ன தீர்த்தங்கள் எல்லாம் புஷ்கரணிகள், குளங்கள். இனி இந்த தீர்த்தத்திலே இந்த க்ஷேத்திரத்திலே ஓடக்கூடிய மற்ற தீர்த்தங்களான நதிகள், ஆறுகள். முதல்ல தட்சிண கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி. இது ஒப்புளியப்பன் கோயிலுக்கு தெற்கு பாகத்தில் தட்சிண கங்கா என்ற சம்ஸ்கிருத பெயரில் ஓடுகிறது. இதற்கு தமிழ்ல நாட்டாறுன்னு சொல்றா. இப்ப அங்க போய் தட்சிண கங்கான்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, நாட்டாறுன்னு சொன்னா தெரியும். முன்னொரு கால் கங்கையும் கோதாவரியும், அதாவது கங்கை நதியினுடைய தேவதையும் கோதாவரி நதியினுடைய தேவதையும் பிரம்மாவை போய் சேவித்து, சாமி இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் எங்கள்ல வந்து தீர்த்தமாடி அவளுடைய பாவங்களை எல்லாம் சுத்தமாக்கிண்டு போறா, அவா பண்ணின பாவங்கள்லாம் எங்களோட தங்கிடுறது, அந்த பாவத்தை நாங்க எங்க போய் கிடைக்கிறது அப்படின்னு கேட்க, அதை போக்குவதற்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்களுக்கு, கவலைப்படாதுங்கோ. ஹே கங்கை, ஹே கோதாவரி, நீங்க ரெண்டு பேரும் கும்பகோண கஷேத்திரத்தில் சாரங்கபாணின்னு பெருமாள் சயனிச்சுன்னு இருக்காரு, அவருக்கு மாலை இடுவது போல அவருக்கு ரெண்டு பக்கமும் காவேரி ரெண்டு திசையா ரெண்டு நதியா பிரிஞ்சு ஓடின்னு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டா பிரிஞ்சு ஓடக்கூடிய காவேரி வடக்கு திசை தென் திசைன்னு ரெண்டு விதமா ஓடின்னு இருக்கா. அதிலே தென்புறத்திலே ஓடுகிற காவிரியில கலந்து அங்கே இருந்து ஒப்புளியப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய மார்க்கண்டேய கஷேத்திரத்துக்கு மேற்கில் ஒரு குரோஷ தூரத்தில் ரெண்டா பிரிஞ்சு ஓடுங்கோ. பின்னால பூமி தேவி நாயகனான ஒப்புளியப்பனுக்கு உங்களுடைய நதி நீராலே திருமஞ்சனம் பண்ண பெறுவீர்களாகில் நீங்க எல்லா பாவத்தில இருந்து விடுபடுவீங்க. அதாவது மனுஷாலாம் இந்த நதிகள்ல போய் தீர்த்தமாடி அவளுடைய பாவத்தை கரைச்சுடுறா. அந்த பாவத்தை நதிகள் என்ன பண்றது, மொத்தமா அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்கு. அதையெல்லாம் எங்க கரைக்கணும், இதுகளை விட வசந்த தீர்த்தத்துல கொண்டு கரைக்கணும்.
எல்லா தீர்த்தங்களிலும் வசந்த தீர்த்தம் யார்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாகிற தீர்த்தம். அவன் இந்த க்ஷேத்திரத்துல ஸ்ரீனிவாசனா உப்பளியப்பனா எழுந்தருளி வைக்கிறான். அவனிடத்துல போய் இந்த நதிகள்லாம் தங்களுடைய பாவத்தை, தாங்கள் சேர்த்து வைத்த பாவத்தை கரைக்கணும். எப்படி கரைக்கிறது? எப்போது இந்த நதியினுடைய நீரானது பெருமாள் திருமேனியிலே படுகிறதோ அப்போது அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாகிவிடும். அப்படின்னா எப்போ இந்த நதி தீர்த்தத்தால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றாலோ அப்போது பெருமாளுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே நீங்க தேக்கி வச்சிருக்கிற அத்தனை பாவங்களையும் அலம்பி சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். பொதுவா நாம் எல்லாம் பிரம்மோற்சவம், வசந்தோற்சவம், இன்னும் சில சமயங்கள் பவித்ரோத்சவம், இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் தீர்த்தவாரி நடக்கிறது பெருமாளுக்கு. அந்தந்த புஷ்கரணியில அந்தந்த நதியில பெருமாள் இறங்கி ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கிறாரு. அது எதற்காக அப்படின்னா, இப்போ ஒரு பிராமணன் அல்லது ஒரு ராஜா யாகம் பண்றான் அப்படின்னா அந்த யாகம் முடிகிற சமயத்துல அவபிரத ஸ்நானம் அப்படின்னு தீர்த்தவாரி ஆட்டமா அவன் மூழ்கணும், மங்கள ஸ்நானம் பண்ணணும். அதோடதான் அது பூர்த்தி ஆறுது. அது எதுக்குன்னா, இவன் அந்த யாகம் பண்றச்ச ஏதானும் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்புலாம் பண்ணிருப்பானோன்னா அந்த பாவங்களுக்கெல்லாம் பிராயசித்தமா அவன் தீர்த்தமாடுறது. அது அதே கிரமத்துல பிரம்மோற்சவத்துல பெருமாள் தீர்த்தவாரியில தீர்த்தமாடுறது அடியார்களான நாம பண்ணின பாவத்தை எல்லாம் அவன் வாங்கிக் கொள்வதற்காக, அவன் அதை பொசுக்குவதற்காக எரிச்சுடுறான் பெருமாள். ஒரு ஊர்லயும் ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது. எல்லா ஸ்தல புராணத்திலயும் சேவிச்சுட்டு வரும். பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற அந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடுற பக்தாளுடைய பாவம் கரைஞ்சுடுறது, அவளுடைய இஷ்டம் நிறைவேறது. தீர்த்தமாடுற பக்தாளுக்கு புண்ணியத்தை, புண்ணிய பலன்களை தரபடியினால புண்ணிய தீர்த்தம்னு பேரு. அதுல தீர்த்தமாடுறவாளுக்கு வரம் கிடைக்கிறதோட மோட்சமும் கிடைக்கிறதுன்னு ஒரு தீர்த்தத்தினுடைய பெருமையை பார்க்கறச்சையும் பார்த்துட்டே வருவோமே. அப்படி தீர்த்தமாடுறவாளுடைய பாவத்தை எல்லாம் அந்த தீர்த்தம் வாங்கி அப்படியே தேக்கி வச்சுக்கிறது. அதை எங்க கொடுக்கும் அப்படின்னா, என்னைக்கு பெருமாள் அதுல இறங்கி தன்னுடைய திருவடி அலம்பி தான் குளித்து பெருமாளுடைய திருமேனி திருமஞ்சன தீர்த்தமா அந்த தீர்த்தம் இருக்கோ அன்னைக்கு பெருமாளுடைய சம்பந்தத்தினால அந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடியதான பாவங்கள்லாம் மொத்தம் அப்படியே எரிஞ்சு போறது, பொசுங்கி போறது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ பெருமாள் அந்த புண்ணிய தீர்த்தத்துல இறங்கி அதனுடைய பாவத்தை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி அதை புண்ணிய தீர்த்தமா ரினியூவல் பண்ணிட்டே இருக்கார் பெருமாள். இப்படிதான் எத்தனை பேருடைய பாவத்தை போய் கொட்டினாலும் அத்தனை பாவமும் இல்லாமல் போய்விடுகிறது. சுவாமி புண்ணிய தீர்த்தம்னு சொன்னா என்னைக்கு பெருமாள் அதை புண்ணிய தீர்த்தமா படைத்தாரோ அன்னைக்கு புண்ணிய தீர்த்தம்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். ஒரு மகா பாவியம் தான் தீர்த்தமாடினா அவனுடையதான தோஷம் பாவம் எல்லாம் போயிடுத்து. என்ன அர்த்தம்? அதெல்லாம் அந்த நதி வாங்கி எடுத்தோம், அந்த தீர்த்தம் வாங்கி எடுத்துன்னு தான் அர்த்தம். இப்ப எப்படி நான் புண்ணிய தீர்த்தம்னு சொல்றது? அந்த ஒருத்தனுடைய பாவத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிற தீர்த்தம்னு தானே சொல்லணும். ஆனா சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் வந்தான், தீர்த்தமாடி தன்னுடைய மகா பாவங்களை எல்லாம் கரைச்சுட்டான். அடுத்து இன்னொருத்தன் வரான், அவன் வெறும் தீர்த்தமாடலான்னு வந்தான். ரொம்ப நல்லவன், புண்ணியாத்மா, பெருமாளை சேவிக்கணும், தீர்த்தமாடணும், அனுஷ்டானம் பண்ணணும்னு வந்தான். பாவம் அவனிடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிறவனிடத்துல இருந்து வாங்கிட்ட பாவத்தை கொஞ்சம் ஷேர் கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம் அந்த தீர்த்தம். அப்போ அதுக்கு புண்ணிய தீர்த்தம்னு பேர் கிடையாது. பாவம் பண்ணினவனுடைய பாவத்தை வாங்கிக்கிறது, பாவம் இல்லாதவனுக்கு பாவத்தை பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு இழி சொல், ஒரு தூஷணமான பேச்சு அந்த தீர்த்தத்துக்கு சேரும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. எத்தனை பேர் பாவம் பண்ணினாலும், எத்தனை பாவிகள் அதுல தீர்த்தம் ஆடினாலும் எல்லா பாவத்தையும் வாங்கி வச்சுண்டு எங்க போனா அந்த பாவம் இல்லாமல் போகுமோ அந்த இடத்துல கொண்டு சமர்ப்பிக்கிறது. எங்க? பெருமாள் திருவடிகள்ல கொண்டு சமர்ப்பிக்கிறது. ஒன்னும் இந்த தீர்த்தம் போய் பெருமாள் திருவடிகள்ல சேரணும், அல்லது பெருமாள் இந்த தீர்த்தத்துல திருவடி அலம்பிக்கணும் இல்லையா? இந்த முதல் சொன்னது சில இடங்கள்ல சாத்தியம். உதாரணமா திருமலையில ஆகாசகங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு பெருமாள் திருமஞ்சனம் பண்றா நித்தியம். ஆகாசகங்கா தீர்த்தம் எங்கேயோ இருக்கு, கோவில்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ராத்திரி 1:30 மணிக்கு போய் நடந்தே போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு 3 மணிக்கு சுப்பிரபாத மானா விட்டு பெருமாளுடைய திருவடி அலம்பி நித்தியோத்சவர் செல்வர்னு சொல்லக்கூடிய போக சீனிவாசர் சயனு சென்றிருப்பார். ராத்திரி அவர் சுப்பிரபாதம் பாடி எழுப்பி தொட்டில இருந்து ஏல பண்ணி அவருக்கு திருமஞ்சனம் பண்ற ஆகாசகங்கா தீர்த்தத்தினாலே. இப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துட்டு பெருமாள் திருமேனியில திருவடியில சேர்த்தா அந்த தீர்த்தத்துல யார் யாரெல்லாம் தீர்த்தம் ஆடினா, அதை பேரை சொன்னா, அதை பார்த்தா, அதை சாட்டா, அதை புரோக்ஷனம் பண்ணிட்டா அவளுடைய பாவத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காது மொத்தத்தையும். அது மொத்தம் அந்த குடத்துல பெருமாள் திருவடிகள்ல பட்டு ஒண்ணும் இல்லாம எரிஞ்சு போயிடுறது. தினந்தோறும்
அந்த தீர்த்தத்தினுடையதான சாங்டிட்டி ரினியூவல் பண்ணப்படுறது. இது ஒரு கேஸ். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல நித்தியம் கொள்ளிட தீர்த்தத்தினால பெருமாளுக்கு திருவாராஜனம் அதெல்லாம் நடக்கிறது. காவிரி கொள்ளிடத்துல தீர்த்தமாடுறவாளுடைய பாவம் எல்லாம் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகள்ல ஒண்ணுமில்லாம போயிடுறது. பொதுவா இந்த மாதிரி நித்தியம் அருவிகள்ல இருந்து நதிகள்ல இருந்து தீர்த்தம் எடுத்து பெருமாள் திருமஞ்சனம் திருவாராதனம் பண்ணக்கூடிய இடங்கள் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் என்னைக்கு பெருமாள் தீர்த்தவாரின்ற பெயர்ல அவரே இறங்குறாரோ, அல்லது அவருடைய பாதுகையான ஸ்ரீஷட்டாரியை இறக்குறாளோ, அல்லது பெருமாளுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடிய சுதர்சனன் சக்கரத்தாழ்வாரை இறக்குறாளோ, அல்லது சில ஊர்கள்ல பெருமாளும் இறங்குவர், சுதர்சனரும் இறங்குவர், ஸ்ரீஷட்டாரியும் இறங்குவர். வானமாமலை நவத்திருப்பதியில எல்லாம் பெருமாளே இறங்குவர். பெருமாள் அப்படின்னா இப்ப தொண்டதேசம், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரியான இடங்கள்ல நித்தியோத்சவ மூர்த்தி செல்வர்னு சின்ன பெருமாள் இருப்பார், குழந்தையாட்டம் இருப்பார். திருவள்ளூர்ல அந்த பெருமாளுக்கு எவ்வூல் கிடந்தான்னு பேரு. காஞ்சிபுரத்துல அந்த பெருமாளுக்கு பிரணதார்த்திகர வரதன்னு பேரு. ஸ்ரீரங்கத்துல அந்த பெருமாளுக்கு திருவரங்க நகரப்பன்னு பேரு. வெள்ளியில இருப்பா, வாழலாம் சின்ன மூர்த்தியா இருப்பா. அந்த பெருமாள் இறங்கி தீர்த்தாமாடுறது தொண்ட நாட்டினுடைய வழக்கம். பாண்டிய தேசத்துல குறிப்பா திருக்குறங்குடி, வானமாமலை இந்த தேசங்கள்ல எல்லாம் உற்சவர் இருக்காரு. அவ்வளவு பெரிய பெருமாள், 2.5-3 அடி உசரத்துக்கு உற்சவர் பூமிநாச்சியார் ஸ்ரீதேவியோட உபயநாச்சிமாரோட கூட இருக்காரு பாருங்க. அந்த உற்சவரே இறங்குவர். பாக்குறதுக்கு நம்மள ஒருத்தரா பெருமாள் பிராட்டி சாட்சாத்தா வந்து நம்மளோட இறங்கி தீர்த்தாமாடுறபடியான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி பெருமாள் பிராட்டிமார்களோட அவரே உற்சவரே இறங்குறதோ, அல்லது பெருமாள் மட்டும் இந்த மாதிரி நித்தியோத்சவரா இறங்குறதோ, அல்லது சக்கரத்தாழ்வார் திருமலையில எல்லாம் சக்கர ஸ்நானம்னு தான் பேரு. பெருமாளுடைய சட்டாரியும் சுதர்சனரும் மட்டும்தான் இறங்குவா. அங்க பெருமாளுடைய போக சீனிவாச மூர்த்தி எல்லாம் இறங்குற வழக்கம் திருமலையில கிடையாது. பெருமாளுடையதான சக்கரம் ஸ்ரீசட்டாரி. இப்படி ஏதோ பெருமாளுடைய திருமேனியோ திருவடியோ ஸ்ரீபாதுகையோ சுதர்சனமோ இவா யாரோ ஒருத்தர் பெருமாள் சார்பில் இறங்கி அந்த பாவங்கள் மொத்தத்தையும் பெருமாள் வாங்கிவிடுறார். அதனால அந்த தீர்த்தம் பரம பவித்திரமான தீர்த்தம். அந்த சமயத்திலே தீர்த்தாமாடுகிற போது புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தாமாடினா போகக்கூடிய நம்முடைய பாவங்கள் போவதோடு பெருமாளோட சேர்ந்து அவர் திருமேனி தீர்த்தத்துல தீர்த்தமாடினதுனால நமக்கு ஞான பக்தி வைராகியங்கள் எல்லாம் கூடி மோட்சத்திற்கான வழிவகுக்கும்னு சொல்லக்கூடியதுதான் தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய சக்கரஸ்நானத்தினுடையதான பெருமை. இதுக்காக இது அடியேன்னு சொன்னேன்னா, எந்த புண்ணிய தீர்த்தமா இருந்தாலும் அதற்கு அந்த பவித்திர தன்மையை கொடுக்கிறவன் பெருமாள் தான். எல்லாருடைய பாவத்தை வாங்கிக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான். வாங்கி வச்சிருந்த பாவத்தையும் தானே எரித்த அந்த நதிக்கு பவித்திர தன்மையை அப்படியே புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான் பெருமாள். இதுதான் எம்பெருமானுடையதான மேன்மை. அதனால கஷேத்திரத்துக்கு போறோமோ இல்லையோ, புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறோமோ இல்லையோ, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாள் திருவடிகள்ல பண்ணக்கூடிய பக்தி, இதை மாத்திரம் ஒரு நாளும் விடக்கூடாது. இருந்த இடத்துல அவாவா ஊர் பெருமாளோ ஆத்து சால கிராம பெருமாளோ இல்ல மனசுல நினைச்சுக்கிறோமோ பெருமாளை நினைக்காத நாள் இருக்கக்கூடாது. பெருமாள் திருவடிகள்ல இருக்கக்கூடிய பிரதிபக்தி தான் முக்கியம் அப்படின்னு இங்க உணர்த்தப்படுகிறது. அடுத்தபடியா தட்சிண கோதாவரின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி. இப்போது சொன்ன தட்சிண கங்கான்னு சொல்லக்கூடிய நதிக்கு தெற்கு பாகத்திலே தட்சிண கோதாவரின்னு சொல்லக்கூடிய நதி ஓடுறது. அதற்கு தமிழ்ல அந்த ஊர்க்காரா கீர்த்திமான் ஆறு அப்படின்னு பேர் சொல்றா. அதுல தீர்த்தமாடுறவாளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அடுத்தபடியா தட்சிண யமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய நதி ஓடுறது. அது எங்க ஓடுறதுன்னா, இப்போது சொன்ன அந்த கீர்த்திமான் ஆற்றுக்கு தெற்கு திசையிலே ஓடுகிறது. அத அரிசொல்லாறு அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் சொல்றா. அதுல தீர்த்தமாடுறவாளுக்கு நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். வடநாட்டிலே ஓடிக்கொண்டிருந்த கங்கை நதி, கோதாவரி நதி, யமுனை நதின்னு சொல்லக்கூடிய 3 புண்ணிய நதிகளும் பிரம்மாவை சேவித்து தங்கள் பாவத்தை எங்கு தீர்த்துக்கலான்னு கேட்ட போதுதான் பிரம்மா இந்த உபாயத்தை சொன்னார். அதன்படி வடநாட்டுல மட்டுமே ஓடக்கூடிய இந்த 3 நதிகளும் இந்த க்ஷேத்திரத்துக்கு, மார்க்கண்டேய க்ஷேத்திரத்துக்கு வந்து திருவிண்ணகரப்பனுடையதான திருமேனியிலே பட்டு அவன் கைங்கரியத்திற்கு பயன்பட்டு தங்கள் பாவங்களை கழித்து கொண்டு பவித்திரமாகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த க்ஷேத்திரத்தினுடையதான பிரபாவம். புராணம் இந்த எம்பெருமானுடைய சன்னதியிலே லவண சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடியதான பாவத்தை சொல்றது. இந்த பெருமாள் சன்னதிக்குள்ள வந்து உப்பு கலந்த பண்டமோ சாப்பிடுறதோ எடுத்துட்டு வர்றதோ மகா பாவம் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ. அதை பத்தி பிரஸ்தாவமா என்ன சொல்றதுன்னா,
எவன் ஒருத்தன் உப்பை சாப்பிட்டுட்டு இந்த கோவிலுக்கு வந்து உப்போடு கூட பெருமாளை சேவிக்கிறானோ அவனுக்கு நரகம் சம்பவிக்கும். எவன் ஒருத்தன் உப்பையோ உப்பு கலந்து தயாரிக்கப்பட்ட அன்னம், கரமுது, குழம்பு முதலானவற்றையோ கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போறானோ, எடுத்துட்டு போய் மற்றவாளுக்கு கொடுக்கறானோ, அல்லது இவன் சாப்பிடுறானோ, அவன் எம்பெருமானுடைய கோபத்திற்கு ஆளாகி நெடுங்காலம் கொடுமையான நரகத்திலே உழலுவான். இது சத்தியம் அப்படி புராணம் சொல்றது. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒப்பிலியப்பன் எம்பெருமான சேவிக்கிறதுக்கு கார்த்தால தீர்த்தாமாடி பெருமாளை போய் சேவிச்சுடுவா. அவ அன்னைக்கு சாப்பிடுறது, முதல்ல சாப்பிடுறது பெருமாளுடைய தீர்த்தமா தான் இருக்கும். நிர்ஜலமா தீர்த்தாமாடி அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டோ தீர்த்தம் கூட சாப்பிடாம பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஒப்பிலியப்பனுடைய தீர்த்தத்தை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்து தான் சாப்பிடுவா. எதனால என்ன, முதலே சாப்பிட்டு போனோமானா அந்த வஸ்து ஜீர்ணிக்கிற வரைக்கும் அந்த உப்பு கலந்த சாதமானது நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்கு, அதோட போக வேண்டாமேன்னு. வேற ஒண்ணும் இல்லை. இல்ல எங்கேயோ யாத்திரையா போயிட்டு இருக்கோம், வேற வழி இல்ல, ஷார்ட் அப்புறம் போக வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் சாட்ட கையோட அப்படியே போறதுன்றதெல்லாம் சரியில்லை. பொதுவா சாட்ட சாதம் ஜீரணமானோம்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப சாத்வீகமா நிறைய உப்பு புளிக்காரம் எல்லாம் இல்லாம எளிதிலே ஜீரணமாக கூடிய சாதாரண வஸ்துக்களா பார்த்து சாப்பிடுறவா ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணான்னு சொல்றபடினால ஒரு 3 மணி நேரம் அந்த ஜீரணமாகறதுக்கு ஆறுதுன்னு சொல்றா. அதனால சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது. ஒண்ணு கார்த்தால போய் சேவிச்சுட்டு வந்து சாப்பிடுறது, இல்ல சாயங்காலமா போய் பெருமாளை சேவிக்கிறதுன்னு தான் பெரியவாள்லாம் வச்சுட்டு இருந்தா. கடைசி பட்சமா கோவிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு உப்பு கலந்த கட்டு சாதத்தை சாப்பிடுறது, இல்ல வேற கோவில் பிரசாதத்தை கொண்டாந்து சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது, பக்ஷணங்களை எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது உத்தமம். இந்த மார்க்கண்டேய கஷேத்திரத்தினுடைய பெருமையை எத்தனை காலம் சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. இங்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நாரதர் பிரம்மாவை கேட்கிறார். எவன் ஒருத்தன் இந்த ஒப்பிலியப்பனை துளசி தலங்களினாலே அர்ச்சனை பண்ணுவிக்கிறானோ அவன் ஒரு அந்த துளசி தலத்திற்கும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை பெறுவான். அர்ச்சக சுவாமி அர்ச்சனை பண்றார், அவர் தான் துளசி இட்டு பெருமாள் திருவடிகள் அர்ச்சனை பண்ண முடியும், நாம பண்ண முடியாது. அர்ச்சனை செய்யறவன் சொல்லல இங்க பெருமாள், செய்விப்பவன் அப்படின்னா துளசி தலத்தை கிரகித்து கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் அர்ச்சகரிடத்துல கொடுக்கறது. நாம கொடுக்கிற நாம சமர்ப்பித்த துளசியை கொண்டு பெருமாள் அர்ச்சிக்கிறார் பாருங்கோ, எத்தனை துளசி இலைகள் பெருமாளுடைய திருவடிகள்ல விழுந்திருக்கோ, ஒரு இலைக்கு ஒரு யாகம் அப்படின்னு அத்தனை அஸ்வமேத யாகங்கள் பண்ணின பலன் இவனுக்கு கிடைக்கும். எவன் ஒருத்தன் அவன் ஆத்துல இருந்து இந்த திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரையா நடந்தே போறானோ அவன் ஒரு அடிக்கும் அத்தனை புண்ணியத்தை அடைவான். ஆத்துல இருந்து ஒப்பிலியப்பன் கோயிலை நோக்கி நடந்து எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் அத்தனை புண்ணிய பலன்களை பெறுவான். ஒரு பசு இந்த பூமியில கால இருக்கிறது பாருங்கோ, அதற்கு குளம்படி நிலம்னு பேரு. பசுவினுடைய காலுக்கு குளம்புன்னு பேரு. அந்த கருப்பா இருக்கும் பசுவினுடைய நகம் போல, அதுக்கு குளம்புன்னு பேரு. அத பூமியில கொஞ்சம் அழுத்தி வச்சுதானா அங்க அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் போல ஒரு சின்ன குட்டை போல ஏற்படும். அந்த டிப்ரெஷனுக்கு குளம்படின்னு பேரு, பசுவினுடைய குளம்படின்னு பேரு. நல்லா சேரா இருக்கிற இடத்துல அல்லது களிமண் போல இருக்கக்கூடியதான இடத்துல மாட்டு வண்டி போச்சுன்னா இந்த பசுவினுடையதான குளம்படி பட்டு அந்த இடம் அப்படியே கொஞ்சம் பள்ளமாகும், அங்க ஜலம் தேங்கி நிற்கும். அந்த குளம்படி அளவுள்ள நிலத்தையாவது எவன் ஒருத்தன் ஒப்பிலியப்பனுக்கு தானமா சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. எவன் ஒருத்தன் ஒப்பிலியப்பன் பூமிநாச்சியாருடைய ஆராதனத்திற்காக சந்தனம், குங்குமம், புஷ்பம் இதையெல்லாம் சமர்ப்பிக்கிறானோ அவன் பிரம்மத்தி தோஷத்திலிருந்து விடுபடுறான். எவன் ஒருத்தன் பெருமாள் திருவாராதனத்திற்காக அர்க்கிய பாத்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்ச பாத்திரங்கள், தூபம் சமர்ப்பிக்கக்கூடிய தூபக்கால், பெருமாளுக்கு தீபஹாரதி பண்ணக்கூடிய தீபக்கால், பெருமாளுக்கு திருமஞ்சனத்தின் போது ஜலம் நிரப்பி வைக்கக்கூடிய திருமஞ்சன பாத்திரம், வெங்கலத்தினால பண்ணப்பட்ட கண்ட மணி, பெருமாள் பிராட்டிக்கு வஸ்திரம், இதுல ஏதாவது ஒண்ணு பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் அவன் பண்ணின அத்தனை பாவங்கள்ல இருந்தும் அவன் விடுபடுறான். எவன் ஒருத்தன் இந்த கஷேத்திரத்திலே ஒப்பிலியப்பன் பூமிநாச்சியாருக்கு ஏதாவது ஒரு உற்சவத்தை நடத்தி வைக்கிறானோ, உற்சவத்துக்கு உபயம் பண்றவா, அவளுக்கு சந்தான பிராப்தி, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படுகிறது, சந்தான சம்பத்துகளை பெறுவான். அதாவது குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும், ஐஸ்வர்யம் இல்லாதவாளுக்கு நல்ல செல்வ வளம் சேரும். இன்னைக்கும் இந்த கஷேத்திரத்துல நிறைய பிரார்த்தனை உற்சவங்கள் பண்றதை பார்க்கலாம். தினம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது.
அந்த திருமஞ்சனத்துக்கெல்லாம் போர்டுல எழுதியிருப்பா 2 உபயகாரா 3 உபயகாரா. உபயகாரான்னா அந்த திருமஞ்சனம் நடக்கிறதுக்கான செலவை ஏத்துக்கிறவா. ஓ திருமஞ்சனம் ஒரு முறை தான் நடக்க போறது, அதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தாலும் திருமஞ்சனம் ஆகும். ஆனா 2-3 உபயகாரா பண்றான்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேர் பிரார்த்திச்சுண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா. 365 நாள்ல 3000 பேர் ஆசைப்படுறா. என்ன பண்ண முடியும்? திருவேங்கடமுடியா நாட்டம் பணத்தை கட்டிட்டு 25 வருஷம் 30 வருஷம் காத்துட்டு இருக்க முடியுமா? அதனால அவளுக்கு அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 2-3 உபயகாரா எல்லாம் கூட இருக்கா. இப்படி போட்டி போட்டு கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனத்தை பண்ணி வைக்கிறா. கல்யாண உற்சவத்தை பிரார்த்திச்சுண்டு பெருமாளுக்கு பண்ணி வைக்கிறா. சாயங்கால வேலையில பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். ஒப்புளியப்பனுக்கும் பூமி நாச்சியா இருக்கும். பிரார்த்தனை கல்யாண உற்சவம், ராத்திரி சமயத்துல பிரார்த்தனை கருட சேவை உற்சவம், இப்படி நிறைய பிரார்த்தனை உற்சவங்கள் இந்த கஷேத்திரத்துல பண்றா. அதுக்கெல்லாம் காரணம் புராணத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. எவன் ஒருத்தன் இந்த எம்பெருமானுக்கு ஒரு உற்சவத்தையாவது பண்ணி வைக்கிறானோ அவன் சந்தானத்தை சம்பத்தை பெறுவான். எவன் ஒருத்தன் புரட்டாசி மாச சிரவணம் அல்லது பங்குனி மாச சிரவணத்தில் கார்த்தால வேளையில் இந்த அகோராத்திர புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அதனுடைய கரையிலே தானம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணின பிராமணா ஒரு 5 பேருக்கு பாயாச தானம் பண்றானோ அவன் பஞ்சமகா பாதகங்கள்ல இருந்து விடுபடுவான். இந்த கஷேத்திரத்தினுடைய பெயரை துளசீவனம் அப்படின்னு வாயால சொல்ற போதே அவன் பண்ணின பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த புராணம் சொல்றது. அப்படி இருக்கிறச்ச இந்த கஷேத்திரத்துக்கு வந்து அகோராத்திர புஷ்கரணியில தீர்த்தாமாடி பெருமாள் பிராட்டிய சேவிக்கிறவாளுக்கு மோட்சமே கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இந்த கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணக்கூடியவனுடைய பெருமையை பற்றி சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு பிரம்மாவானவர் நாரதனுக்கு சொல்றார். இந்த புராணத்தை வாசிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் என்ன பலன் ஏற்படும்னு நாரதர் பிரம்மாவை கேட்க பிரம்மா சொல்றார். எவன் ஒருத்தன் இந்த மார்க்கண்டேய கஷேத்திரத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருவிண்ணகரப்பன் உப்பிலியப்பனுடைய பெருமையை, இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை, இந்த புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமையை நாம 2 பேரும் பேசின்ற இந்த உரையாடலை பக்தியோடு பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு வாழ்கிற போது இந்த லோகத்திலே நல்ல புகழும் நிறைந்த செல்வமும் தீர்க்கமான ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைத்து அவன் பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவான். இந்த லோகத்திலே மனுஷா அடைவதற்கு ஆசைப்படக்கூடிய தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய 4 பலன்கள்ல இவா பெற முடியாத பலன் என்பது ஒண்ணு கிடையாது. ஆக தர்மார்த்த காமங்கள் 3ம் கிடைச்சு சரீர முடிவிலே இவன் வைகுண்டத்திற்கும் போவான். இப்பேற்பட்ட உத்தமமான இந்த மார்க்கண்டேய கஷேத்திர ஸ்தல புராணத்தை மகரிஷிகளும் கூட பக்தியோடு பாராயணம் பண்றா. எவன் ஒருத்தன் பௌர்ணமி அமாவாசையை வெள்ளிக்கிழமை முதலான தினங்களிலும் சித்திரை ஆடி ஐப்பசி தை மாசப்பிறப்பு நாட்களிலும் இந்த கஷேத்திர மகாத்மியத்தை படிக்கிறானோ அல்லது ஒருத்தன் படிக்க காதால கேட்கிறானோ அவனுக்கு விரும்பிய அத்தனை பலனும் கைகூடும். எவன் இந்த கஷேத்திர மகாத்மியத்தை வாசிப்பவர்களுக்கு வஸ்திரம் முதலியவற்றை சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு க்ஷேமம் ஏற்படும். எவனுடைய கிரகத்திலே இந்த ஸ்தல புராண புஸ்தகமானது இருக்கிறதோ அவனுடையதான கிரகம் மகாபாரத யுத்தமும் கீதோபதேசமும் நடந்த புண்ணிய பூமியான குருக்ஷேத்திரத்துக்கு சமானமானது. அவனுடைய வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு இந்த புராணத்தை சொல்றவா கேட்கிறவாளுக்கு இத்தனை பலன் சொல்றார். புராணம் சொல்றவா கேட்கிறவாளுக்கே இத்தனை பலன் அப்படின்னா இந்த கஷேத்திரத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறவா, அங்கேயே பிறந்து வளர்ந்தவா, அங்க பிராணனை விடுறவாளுக்கெல்லாம் வைகுண்டம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. கடைசியா நாரதரானவர் தான் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க பெருமாள் பிரபாவம் தீர்த்த பிரபாவம் கஷேத்திர பிரபாவத்தை எல்லாம் விஸ்தாரமாக சொல்லி முடித்த பிரம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரம்மாவை சேவிச்சுட்டு அவர் அனுமதியோடு கூட அடுத்த க்ஷணமே திருவிண்ணகரப்பனை போய் சேவிக்கிறதுக்காக ஒப்புளியப்பன் கோயிலை நோக்கி பூலோகத்தை நோக்கி நாரதர் அப்படியே பறந்து ஓடினார் அப்படின்னு ஸ்தல புராணம் அதோட முடிகிறது. இந்த கோயில் அமைப்புன்னு பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமான பெரிய திருக்கோயில். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ராஜகோபுரத்தை வணங்கி உள்ள போனோமானா முதல்ல ஒரு சின்ன கண்ணன் சன்னதி உண்டு. நம்ம எல்லாம் அனுகிரகிப்பதற்காக அந்த கண்ணன் பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். பெரும்பாலும் இந்த கும்பகோணத்தை சுத்தி இருக்கக்கூடிய பிராந்தியங்கள் எல்லா திவதேசங்கள்லையும் ராஜகோபுரத்தை நுழைஞ்சோமானா இடது பக்கமோ வலது பக்கமோ கண்ணன் சன்னதி இருக்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயமாவே இருக்கு.
திருவள்ளரையிலையும் அந்த மாதிரி உண்டு. அதனால அந்த கண்ணன் சன்னதி இருக்கு, அவரை சேவிக்கிறோம். அவரையும் சேவிச்சுட்டு உள்ள போனோமானா மூலஸ்தானத்தை நோக்கி இருக்கக்கூடிய கைகூப்பி கொண்டிருக்கக்கூடிய கருடனுடைய சன்னதி, அந்த கருடனையும் சேவிச்சுட்டு கருடனுக்கு இடதுபுறத்துல போனோமானா வெளி பிராகாரம். மொத்தம் 2 பிராகாரம் உண்டு, வெளி பிராகாரம் உள் பிராகாரம்னு இந்த கோவில்ல 2 பிராகாரம் உண்டு. பிரதட்சிணமா போற கிரமத்துல வெளி பிராகாரத்தை அப்படியே முதல்ல பிரதட்சிணம் பண்ணோமானா நிறைய செடிகள், மாஞ்செடி, சப்போட்டா பழ மரம், பப்பாளி மரம், தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய செடிகள் நிறைந்த ஒரு வனம் போல இருக்கிறது. அதுல கோசாலை, யானை நிற்கக்கூடியதான யானை காப்பகம், பக்தர்களுக்கு அன்னமிடக்கூடியதான பிரசாத சாலை, இதெல்லாம் இருக்கக்கூடியதான இடத்தில் அந்த வெளி பிராகாரத்தில் தெற்கு பக்கத்திலே எண்ணப்பன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய சன்னதி. நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்த 5 பெருமாள்கள்ல ஒருத்தரிவர் எண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் உபயநாச்சிமார்களோடு மூலவராக சேவை சாதிக்கிறார். அவரை சேவிச்சுட்டு அந்த வெளி பிராகாரத்தை அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானா இங்க தெற்கு பக்கத்துல எண்ணப்பன் சன்னதி இருக்கிறது போல இந்த பக்கம் வடக்கு பக்கத்திலே மணியப்பன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய சன்னதி உண்டு. அவரும் நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்த 5 பெருமாள்கள்ல ஒருத்தர், உபயநாச்சிமாரோட எழுதிருக்கார். எண்ணப்பன் மணியப்பன் 2 பேரையும் சேவிச்சு ஆயிடுத்து. இந்த எண்ணப்பனும் மணியப்பனும் இருக்கக்கூடிய பிரகாரத்துல இப்போ சமீப காலமா அந்த மண்டபத்துல மேல சித்திரம் எல்லாம் தீட்டுவது போல 3D ஃபிகர்ஸ போல, அதாவது ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களை போல நிறைய சிற்பங்கள் ஏற்படுத்திருக்கா. என்னன்னா 108 திவ்ய தேச வைபவம், அதாவது இடத்த அப்படியே ரெக்டாங்குலரா யூனிஃபார்மா பிரிச்சுட்டு செவத்துல ஓவியம் தீட்டுவது போல ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய பொம்மைகள் போல 3 டைமென்ஷனல் ஃபிகரா விக்கிரகமாகவே அந்த ஸ்தல புராணம். இப்ப ஸ்ரீரங்கம் அப்படின்னா பெரிய பெருமாள் சயனிச்சுருப்பார், முன்னால நம்பெருமாள் உபயநாச்சிமாரோட இருப்பார். போட்டோவுல என்ன பாக்குறோமோ அதை அப்படியே அங்க விக்கிரகமா சேவிக்கலாம். சிமெண்ட்னால பண்ணப்பட்டு மேல கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பாக்குறதுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடியது. 108 பெருமாளையும் ஒரு இடத்துல சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு சுகந்தம். அது அங்கே ஸ்தல புராணம் சம்பந்தப்பட்டது. அதாவது யாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம், அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேரு, இதெல்லாம் எத்தனை தூரம் அந்த 3 டைமென்ஷனல் ஃபிகரா விக்கிரகமா கன்வே பண்ண முடியுமோ அத்தனை தூரம் பண்ணி வச்சிருக்கா. ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் சன்னதியை பிரதட்சணமா வரைச்ச செவத்துல 108 திவ்யதேசத்தையும் சித்திரமா பெயிண்டா எழுதி வச்சிருக்கா, பெயிண்டிங்ல இருக்காங்க. அந்த மாதிரி இங்க விக்கிரகமா பண்ணணும்ன்ற முயற்சியில பண்ணிருக்கா. அதுல சில ராங் இன்ஃபர்மேஷன் தப்பும் உண்டு, சிலது மாத்தி மாத்தி இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு மாத்தியும் போட்டிருப்பா. அதெல்லாம் பெருசா இது பண்ணிக்க வேண்டாம். என்ன இருக்கோ அதை சேவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம், அதை சேவிக்கலாம். அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு எண்ணப்பனையும் மணியப்பனையும் சேவிச்சுட்டு வந்தோமானா மணியப்பன் சன்னதிக்கு முன்னாலே அகோராத்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய உத்தமமான தீர்த்தம் பகலிரா பொய்கை இருக்கு. அதுல தீர்த்தம் ஆடுறதோ கை கூப்புறதோ புரோக்ஷனம் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். பண்ணிட்டு திரும்பவும் எங்க இருந்து போனோமோ அந்த கருடன் சன்னதிக்கு முன்னால வந்திருக்கோம். இப்ப கருடன் சன்னதியை தாண்டி உள்நோக்கி போனோமானா உள் பிராகாரம், இந்த உள் பிராகாரத்துக்கு நுழையக்கூடிய இடம், கருடன் சன்னதிக்கு முன்னால உள் பிராகாரம் தொடங்குற இடம் இருக்கே, அங்க இருந்து பார்த்தாலே திருவிண்ணகரப்பன் ஒப்புளியப்பன் மூலவர் சேவை சாதிப்பர். ரொம்ப தூரம் நடந்து போக முடியல, கூட்டமா இருக்கு, தூரக்கிழந்து சேவிச்சுக்கலாம். அல்லது ஏற்கனவே ஒரு முறை சேவிச்சு ஆயிடுத்து, திரும்பவும் உள்ள போனா நாழி ஆயிடும், 2வது முறை பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை இருக்கிறவா இங்க இருந்து சேவித்தாலே போரும், பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிப்பர். அப்படியே அந்த இடத்தை தாண்டி உள்ள நுழைஞ்சோமானா வரக்கூடியது உள் பிராகாரம். இந்த உள் பிராகாரத்துல பிரதட்சிணமா போனோமானா நமக்கு இடது பக்கத்திலே அந்த வெளிமண்டபத்திலே வடக்கு பக்கத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சன்னதி, ஒரு கண்ணன் சன்னதி, கிழக்கு பக்கத்துல ஸ்ரீராமன் சன்னதி, ஸ்ரீராமனுக்கு நேர ஹனுமார் சன்னதி, தெற்கு பக்கத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி எம்பெருமானாருடைய சன்னதி உண்டு. இவாளையெல்லாம் சேவிச்சுண்டு உள்ள நுழைஞ்சோமானா வரக்கூடியது அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தினுடைய முன்புறத்தில் சுவாமி தேசிகனுக்கு சன்னதி. இந்த திவதேகத்திலேதான் சுவாமி தேசிகன் கர்ப்ப கிரகத்திலே மூலவருக்கு ரொம்ப அருகிலே இருக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய ஹிருதயத்திற்கு எப்படி நெருக்கமோ அந்த மாதிரி பெருமாள் இருக்கக்கூடியதான கர்ப்ப கிரகத்திற்கும் மிகவும் நெருங்கினவராக சுவாமி தேசிகன் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை. நடுவு மண்டபத்திலே கருடன் சன்னதி இவெல்லாம் கூட இருக்கா. இந்த சுவாமி தேசிகனை சேவித்து சுவாமி தேசிகனுக்கு அருகே இருக்கக்கூடிய மத்த எம்பெருமான்களையும் சேவித்துக் கொண்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனோமானா எம்பெருமான் திருவிண்ணகரப்பன் சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் ஸ்ரீனிவாசன் மூலவர், மார்க்கண்டேய மகரிஷி பூமிநாச்சியார், உற்சவரான பொன்னப்பன் பிராட்டி உள்பட அனைத்து எம்பெருமான்களையும் ஆசை தீர சேவிக்கலாம்.
இங்கே உற்சவங்கள்னு பார்த்தால் பெருமாளுக்கு எந்த உற்சவம் பிரதானமான உற்சவம் நடந்தாலும் சுவாமி தேசிகனுக்கு இங்க முக்கியத்துவம் உண்டு. தேசிக சம்பிரதாயப்படியான சன்னதி. பெருமாள் பிராட்டி கண்டருளக்கூடிய பல உற்சவங்கள்ல சுவாமி தேசிகனும் கூட எழுந்தருள் இருந்து திருமஞ்சனம் கண்டருள்றதோ புறப்பாடு கண்டருள்றதோ நெடுநாளைய வழக்கம், ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கீங்க. பிரதி மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு போல சுவாமி தேசிகனுக்கும் விசேஷமா திருமஞ்சனம் உண்டு. இந்த பெருமாளுடைய அவதார தினம், வயசான பிராமணரா இவர் மார்க்கண்டேய மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்த நாள் பங்குனி மாசம் ஏகாதசியும் சிரவண நட்சத்திரமும் சேர்ந்த நாள். அன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய பகல் 12 மணிக்கு தான் பெருமாள் இங்கே சேவை சாதித்தார். அதனால அது பெருமாளுடைய அவதார உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. 9 நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது. அதுல பங்குனி மாச சிரவணத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருத்தேராகி தீர்த்தவாரி. ஆக பங்குனி மாசம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் பெருமாளுடைய அவதார பிரம்மோற்சவம். வந்த பெருமாள் ஒரு 6-7 மாசம் கழித்து ஐப்பசி மாச சிரவண நட்சத்திர தன்னைக்கு பூமி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொண்டார். ஆக ஐப்பசி மாசம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் கல்யாண பிரம்மோற்சவம் அப்படின்னு 12 நாள் இந்த பிரம்மோற்சவம் விசேஷமா நடக்கிறது. இதுலயும் பெருமாளுடைய கல்யாண தினமான ஐப்பசி சிரவணத்தன்னைக்கு திருத்தேராகி தீர்த்தவாரி ஆகும்படியாக உற்சவம் ஆச்சரியமா நடக்கிறது. இந்த 2 பிரம்மோற்சவங்கள் பங்குனி ஐப்பசின்னு சொல்லக்கூடிய 2 பிரம்மோற்சவங்கள்லையும் பெருமாள் விசேஷமா வீதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சா விட்டு அப்படி கைத்தல சேவையோடு பூமி நாச்சியாரோடு கூட திருப்பள்ளி அறையிலே கண்ணாடி அறையிலே சேவை சாதிப்பது ஆச்சரியமான சேவை. வாகனத்திலேருந்து இறங்கிட்டார் பெருமாள். அங்க இருந்து ஏகாந்தமா பெருமாளையும் பிராட்டியும் கைத்தல சேவையா எழுந்துருள பண்ணிட்டு போய் கண்ணாடி அறையில திருப்பள்ளி படுத்துவது, பெருமாளன் தாயாரும் சயனிச்சுக்கிறதுன்னு கூடியதான அந்த ஏகாந்த சேவை ரொம்ப விசேஷம். கண்கொள்ளா காட்சி, சேவிக்கணும் அவசியம். வைகாசி மாசம் சிரவணத்துக்கு முடியும்படியா 7 நாள் பெருமாளுக்கு வசந்தோற்சவம். அதாவது இந்த கோவிலுக்குள்ளேயே நந்தவனம் உண்டு. அந்த நந்தவனத்துல வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திலே வைகாசி விசாகம் ஆரம்பித்து 7 நாள் இந்த வசந்தோற்சவம் நடக்கிறது. 7ஆம் நாள் அன்னைக்கு வைகாசி சிரவணம். அன்னைக்கு சாத்துமறையா பெருமாளுக்கு சேஷவாகன புறப்பாடு உண்டு. ஆவணி மாச சிரவணத்தன்னைக்கு பூர்ணாகுதி ஆகும்படியா பவித்ரோத்சவம் நடக்கிறது. பவித்ரோத்சவ பூர்ணாகுதி அன்னைக்கு சூரியோதயத்தில் பெருமாளுக்கு கருட சேவை, கார்த்தாலேயே பெருமாளுக்கு கருட சேவை உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு ஆவணி மாசம் கேட்டை அன்னைக்கு ஆரம்பித்து 5ஆம் நாள் சிரவணம் முடிய 5 நாள் பவித்ரோத்சவம். புரட்டாசி மாசம் சிரவணத்துக்கு ஆச்சரியமா சுவாமி தேசிகன் அவதார உற்சவம். புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியா பெருமாள் பிரம்மோற்சவம். அதாவது பங்குனி மாசம் ஒரு பிரம்மோற்சவம், புரட்டாசி மாசம் ஒரு பிரம்மோற்சவம், ஐப்பசி மாசம் சிரவணத்தன்னைக்கு கல்யாணம் ஆகும்படியா 12 நாள் கல்யாணோற்சவம்னு பேர் இதற்கு. மார்கழி மாசம் 10 நாள் பகல் 10, 10 நாள் ராப்பத்து, இயற்பா சாத்துமறை, ஒரு நாள் தேசிக பிரபந்த உற்சவம் அப்படின்னு மொத்தம் 22 நாள் அத்தியனோற்சவம் விசேஷமா நடக்கிறது. தை மாச சிரவணத்தன்னைக்கு 5ஆம் நாள் வரும்படியா 5 நாள் தெப்போற்சவம். தை மாசம் கேட்டைக்கு தொடங்கி சிரவணத்துக்கு முடியும்படியா தெப்பம் 5 நாள் பெருமாளுக்கு. பங்குனி மாச சிரவணத்துலதான் அவதார பிரம்மோற்சவம் நடக்கிறது. மாசம் எல்லா சிரவணத்திலையும் நிறைய பக்தர்கள் வந்து பெருமாளை சேவிக்கிறா, அனுகிரகம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு மாசமும் சிரவண தீபம் எடுத்து குறி சொல்றதுன்னு சொல்லக்கூடியது இந்த கோயிலுடையதான வழக்கமாக இருக்கிறது. அது ஒரு சிரவணத்துக்கும் சுமார் 11 மணிக்கு நடக்கிறதுன்னு சொல்றா. அதுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து சேவிக்கிறான்னு சொல்றா. ஸ்ரீராம நவமி உற்சவம் 11 நாள் நடக்கிறது. இந்த ஒப்புளியப்பன் எம்பெருமானுக்குன்னு விசேஷமான சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம் எல்லாம் உண்டு. எப்படி திருவேங்கடமுடையானுக்கு ஸ்ரீனிவாச சுப்பிரபாதம், ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம், ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி, ஸ்ரீ வெங்கடேச மங்களம் அப்படின்னு 4 கிரந்தங்கள் இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த திருவிண்ணகரப்பனுக்கும் சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம் எல்லாம் உண்டு. அந்த 4 ஸ்தோத்திரங்களையும் சொல்லிதான் பெருமாளை கார்த்தால துயில் எழுப்புறா. கார்த்தால பெருமாள் இந்த ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதத்தை கேட்டுதான் திருக்கண் மலர்ந்தருளுகிறார். விஸ்வரூபம் ஆறுது பெருமாளுக்கு. இப்படி ஒரு க்ஷேத்திரத்துக்குன்னு பிரத்யேகமா சுப்பிரபாதம் இருக்கக்கூடியது எல்லா இடத்துலயும் கிடையாது. சில விசேஷமான பெருமாள்களுக்கே உண்டு. அதுல இந்த பெருமானும் ஒருத்தர்னு சொல்லக்கூடியது இவருடைய பெருமையை காட்டுகிறது. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரத்தை பார்த்தோமானா, கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி நீ திருத்தினாய் ஐயா திருவிண்ணகராளா
சிந்தையிலும் என்னேன் பெருவிண்ணகர் ஆளும் பேரு. ஐயா, என் சுவாமியே, என் தெய்வமே, திருவிண்ணகராலா, திருவிண்ணகர் கஷேத்திரத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாதி ராஜனே, சிந்தையிலும் என்னேன் பெருவிண்ணகர் ஆளும் பேரு. பெருவிண்ணகர் அப்படின்னா பெருமை படைத்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஸ்வர்கலோகம். அந்த ஸ்வர்கலோகத்தை ஆளக்கூடிய இந்திர பதவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நீயே சொன்னாலும் அதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு அது வேண்டாம். சரி, வேற என்ன பண்ணுவேன்னா, கையும் உரையும் கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி. கை அப்படின்னா இங்க கையை மட்டும் குறிக்கல, சரீரத்துல கையும் ஒரு பாகம், அதனால மொத்த சரீரத்தையே சொல்றது. சரீரத்தாலே, உடலாலே, உரை வாயாலே, வாக்காலே, கருத்து சிந்தையினாலே, அதாவது மனம் மொழி மெய், உடல் பொருள் ஆவின்னு சொல்லக்கூடிய மூன்றினாலும் உனக்கே அடிமை செய்வேன். அந்த பிராப்தம் தான் எனக்கு வேணும். உனக்கு சரீர கைங்கரியம் பண்றேனோ, வாயால பிரபந்தமோ ஸ்தோத்திரமோ வேதமோ சொல்லி வாசிக்க கைங்கரியம் பண்றேனோ, எதுவுமே பண்ண முடியலன்னாலும் மனசுல உன்னை நினைச்சுண்டு, உன் பெருமையை நினைச்சுண்டு, உன்னை நினைச்சுட்டு இருக்கேனோ, அப்படி என்னுடையதான சொல் சிந்தை செயல் மூணுத்தையும் ஒன் விஷயமாகவே இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். உனக்கு கைங்கரியம் தான் தேவை. முடிஞ்சா உடம்பால பண்றேன், முடியலையா வாயால பண்றேன், அதுவும் முடியலையா மனசுல உன்னை நினைச்சுட்டு இருக்கேன், அதுவே கைங்கரியம் தான். ஏண்டாப்பா, எல்லாரும் விசேஷமான ஐஸ்வர்யத்தை, சொத்து சுகத்தை, பதவிய அதெல்லாம் தான் கேட்பா. நான் உன்னை இந்திரனுடைய ஸ்தானத்துல உட்காத்தி வைக்கிறேன்னு சொல்றேன், தேவலோகத்தை ஆளும்படியான பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றேன்னா அது எல்லாத்தையும் விட உசந்தது உன்னுடைய கைங்கரியம் தான். தேவலோகம்னு சொல்லக்கூடியது மகா பிரளயத்திலே அழிந்து விடக்கூடியது. மகா பிரளயத்திலும் அழியாமல் இருக்கக்கூடியது உன்னுடைய வைகுண்டம். அங்க உன்னுடைய திருவடிவாரத்துல பண்ணக்கூடிய கைங்கரியமே என்றும் அழிவில்லாத கைங்கரியம். இதை விட பல மடங்கு ருச்சியானது, நிலையானது. அதனால எனக்கு அது வேண்டாம். எப்படிடாப்பா உனக்கு இவ்வளவு ஞானம் வந்தது? நீ இருக்கிறது சாதாரணமான பிரகிருதி மண்டலத்துல. பணம், பொருள், சொத்து, சுகம், ஆசாபாசம் இதுக்கெல்லாம் விலை போகக்கூடியதான பிரகிருதி மண்டலத்துல இருந்துண்டு இந்திர பதவி கிடைச்சாலும் ஸ்வர்கலோகத்தை ஆளக்கூடிய ராஜ்யம் கிடைத்தாலும் வேணாம், உன் கைங்கரியமே போதும்னு சொல்றையே. இந்த பக்குவம் உனக்கு எப்படி வந்ததுன்னா, இதெல்லாம் பண்ணும்படி நீயே திருத்தினாய். பெருமாள் தான் திருத்தரையறான் நம்மள. இவன் என்ன பண்ணிருக்கான், தொடர்ந்து திருவண்ணகரப்பனை போய் சேவிச்சுட்டே இருந்திருக்கான். பெருமாள் சேவிக்க சேவிக்க பெருமாளுடைய அனுகிரகம் இவன் மேல பட பட, பெருமாளுடைய குளிர்ந்த பார்வை கட்டாட்சம் இவன் மேல பட பட, கேவலமா அழியக்கூடியதான பலன்கள் எல்லாம் இவனுக்கு ஆசை போயிடுத்து. போய் ஸ்திரமான எம்பெருமானுடைய பகவத் கைங்கரியத்து மேல, பாகவத கைங்கரியத்து மேலதான் இவனுக்கு மனசு லயிக்கிறது. அப்படி என் சரீரத்தாலும் வாக்காலும் மனசாலும் எம்பெருமானே திருவெண்ணகரப்பா, உனக்கே கைங்கரியம் பண்ணும்படியாக நீ என்னை திருத்தி பணி கொண்டிருக்கிறாய். அதனால இந்திர பதவி கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிள்ளை பெருமாளையங்கார் பாடுறார். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் விஷ்ணு விமானே ககன நகரகே பத்மினி புண்ணியபூர்ணா அஹோராத்ராக்கியா ஜனானாம் அபிமத பலதோ வெங்கடேஷஸ்வரூபः பூம்யா தேவ்யா சமேதஸ்து அலவனஹவிஷः பிராஷண பிரீதிரேஷः புத்ரி பிரீத்யை மிருகண்டோ ஹரிதிகவிமுகோ திருஷ்யதே அபீஷ்டதாயி. இந்த திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு ககன நகரம் அப்படின்னு பேரு, ஆகாச நகரம், விண்ணகர்னு பேரு. அந்த திருவிண்ணகரத்தில் பெருமையுடைய விஷ்ணு விமானம்னு சொல்லக்கூடிய சுத்தானந்த விமானத்தினுடைய நிழலில் புண்ணியமே வடிவெடுத்த மகா புண்ணிய தீர்த்தமான அகோராத்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணியினுடையதான கரையில், அந்த புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி விட்டு எவன் ஒருத்தன் வந்து சேவிக்கிறானோ அவனுடையதான ஆசைப்படக்கூடிய பலன்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வெங்கடேஷ ஸ்வரூபகா, திருவேங்கடமலைக்கு அதிபனான திருவேங்கடமுடையானை போலவே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் பூம்யா தேவியா சமேதஸ்து, பூமி தேவின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமான பூமி நாச்சியாரோடு கூட ஆலாவன ஹவிஷகா பிராசன பிரீத்திரேஷகா, உப்பில்லாத உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவனா, அதுக்காகவே பூமி நாச்சியார கல்யாணம் பண்ணிண்டவன போல புத்ரி பிரீத்தியை மிருகண்டோகோ,
தன்னுடைய பெண்ணிடத்திலே பிரீத்தியோடு கூட பெண்ணையும் பெருமாளையும் இந்த க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்ணும்படியா பிரார்த்தித்துக் கொண்ட மிருகண்ட மகரிஷியனுடைய குமாரரான மார்க்கண்டேயரனுடையதான தவத்துக்கு மகிழ்ந்து அவருக்கு பிரத்யேகமா சேவை சாதிப்பவன் போல அவருடைய ஆசிரமத்தில் ஹரிதிக் அபிமுகோ கிழக்கு பார்த்தது போல திருஷ்யத்தை அபீஷ்டதாயி வரவாளுக்கெல்லாம் அவ வேண்ட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவனா எம்பெருமான் காட்சி தருகிறான். எம்பெருமான் திருவெண்ணகர்னு சொல்லக்கூடிய விதேசத்தில் மார்க்கண்டேய கஷேத்திரத்தில் அகோராத்திர புஷ்கரணி கரையில் விஷ்ணு விமானத்தினுடைய நிழலில் திருவேங்கடமுடையானை போன்ற திருக்கோலத்தில் பூமி நாச்சியாரோடு கூட உப்பில்லாத உணவத்திலே ஆசை உடையவனான உப்பிலியப்பனாக மார்க்கண்டேய மகரிஷிக்கு சேவை சாதித்து அவருடைய பிரிய பெண்ணான பூமி நாச்சியாரை கரம் பிடித்தவனாக கிழக்கு பார்த்தபடி நின்று கொண்டு வந்து சேவிக்கிறவாளுக்கெல்லாம் சேவை சாதித்து அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு இந்த ஸ்தல புராண ஸ்லோகமானது எம்பெருமானை வர்ணிக்கிறது. இன்னும் பாக்கி இருக்கக்கூடியது ஆழ்வார்கள் அனுபவம். 47 பாசுரங்களாலே ஆழ்வார்கள் மங்களதாசனம் பண்ணியிருக்கா. அந்த அனுபவத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீமத் வியோம புரீஷாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.